இந்த இந்த பில்டிங் ஆள் ஜாகா பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அவங்க கேட்டுலாம் இருக்குது. என்ன சவுண்ட் இது? கீழே மேலையா ஏற வேண்டான்னு இது நான் நினைக்கிறேன். அடிச்சிருக்கு நான் சொல்லல. கணிப்புக்கு தப்பே ஆகாதுடா. நீ ஆள் இருந்து ரெனோவேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கானுங்க, அப்படியே விட்டுட்டு ஓட்டானுங்களா என்ன கதைன்னு தெரியல. இப்போ இன்னமும் பெருசாக ஒன்று பார்த்துருக்கானுங்க போல. நானே தான் தெரியலையே. ஏற வேண்டான்னு இது நான் நினைக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க கேட்டுனதுக்கு அப்புறம் தான் அடி சதற விடுது போல. ஆமா எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போயிட்டு எங்க பாருடா. இந்த வீடு வேற மாதிரி இருக்கு. இங்க வந்து பாரு போடா. நான் பார்த்துக்கிறேன். இது பெரிய வீடுடா. பெரிய வீடா? ஆமா. பைப்லாம் பாதியா இருக்கு. இது வந்து ஃபுல்லா அப்படியே அந்த தொங்கல் வரைக்கும் போகுது. கட்டி வாங்கும். என்னடா இது? ஆனா இது வேற என்னது? புத்தா? சிமெண்டா? மண்ணு. வச்சா மண்ணு. ஆமா, இது பெரிய பில்லு. இது வந்து என்ன வீடா என்னது இல்லையா? இது இவ்வளவு வருஷத்துக்கு தலைக்கு மேல பார்த்து கல்லு விழுந்து போயிட. அடே இதே வீடு இல்ல, வீட உடைச்சு இங்க பேரு ஃபுல்லா எல்லா வீடும் உடைச்சிருக்கானுங்க. இதெல்லாம் எதுக்கு உடைச்சானுங்க தெரியல. இந்த மாதிரி ரெனோவேஷன் பண்ண போறானுங்க. 900 30 வருஷம் கிட்ட. 30 வருஷம் கிட்டத்தட்ட. இது 30 வருஷம் இந்த பில்டிங் அபண்டனா இருக்கு. ஆனா ஜம்மெல்லாம் மண்ணுக்குன்னு எடுத்து வந்திருக்கானுங்க. இது எப்போ எடுத்து வந்து வச்சானுங்கன்னு தெரியல. நினைக்கிறேன் திரும்பி இதை ரெனோவேஷன் பண்ணி இது பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கானுங்களா என்னன்னு தெரியல. அப்படியே எங்கே போயிட்டீங்க? இதான்டா சார் நம்ம பார்த்தோம். ஒரு வைக்க முடியாது. எங்க பாரு நினைக்கிறேன் அது ஜாமா அந்த மச்சம் மேல கொண்டு போறது காகு லிஃப்ட் மாதிரி பாய்க்கிறதுக்கு. வெல்டிங் அடிச்சிருக்கானுடா. என்ன இது? மண்டை விடு மாதிரி இருக்கு. சிமெண்ட் நினைக்கிறேன். ஆமா. கூடா மேக்னம் ஒரு அடி அடிச்சிங்கன்னா கிடச்சிடும் நாளைக்கு. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி. தம்பி நான் இந்த பேய் பற்றி ரிசர்ச் பண்ணுவேன் அப்பப்போ உட்காந்து. இப்போ கேள்விப்பட்டிருக்கேன் எப்படி பேய மனசுவங்க செத்து போய் பேயா வராங்க அப்படின்னு. தற்கொலை பண்ணுறவங்க இன்னொன்று இந்த நிற மாதம் கர்ப்பிணியாக தற்கொலை பண்ணுறாங்களே அவங்களோட ஆன்மா உச்சக்கட்ட இதில் இருக்குமா. உடம்பே சிலுக்குது. அதான் கதை சொல்றது பயப்படுறாங்க. திடீர்னு வந்து நிக்க போதே அப்புறம் பாரு இங்க இருந்து உயிர் போனாலும் கூச்சி சாவான்னு தவிர கண்டிப்பா குச்சிருவான். கதையில இங்கே படுத்தாவது நாளைக்கு காலைல ஏஞ்சி போயிடுவேன். தந்து போதில் எங்கேயா படுத்துவங்க வேண்டியது. ஹலோ, நான் மூடி படுப்போம். கூட்டு பேசி இது ஏன் சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்குது? இல்லையா பெட்ரி முடிய போதும். சரி மேலே ஏறுமா? மேலே ஏறுது இங்கிட்டு. இப்ப அந்த மேலே ஏறணும். என்னடா இது செம்மையா இருக்கு. பாத்ரூம் பவுலா நீல கலர்லாம் இருக்கு. நான் பார்த்ததே இல்ல. புதுசுடா அது. புதுசா? ஆமா. இதான் வேணுமா உனக்கு? பாயிடா நல்லா தான்டா இருக்கும். என்னங்கள வேலை ஓடுதுடா, ஓடி இருக்குடா. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்களா என்னன்னு தெரியல. எத்தனை மணிக்கு யாரு கொண்டிருக்காங்க வேலை செய்யும்? நல்லா கேட்டு போடுவேன்.
அப்படிதான் லைக் போடுங்க. இங்க ஒரு நம்பர் இருக்கு 4816. இதுவும் ஐ பாக்ஸ்ல எடுத்து விடுங்க. இங்கே பாரு ஆசைக்கு. ஆனா பின்னாடி ஒருத்தன் வரானே, அவனை கூட்டிட்டு போவோம். இந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லவே இல்லை. எப்படியோ போ. என்னடா இன்னும் அந்த இதுக்குள்ள போற மாதிரி இருக்குடா. இங்க பாரு இதுக்குள்ள போறது இருக்கட்டும். நீங்க இப்ப எங்க போறீங்க? இங்க வந்துட்டோம். பசில் கேம் மாதிரி இருக்கு. தம்பி கொஞ்சம் கிட்ட வா. மைக்கு நீ மாட்டியிருக்க. இங்க இதுல ஆடலாம் தெரியுமா? அது என்ன சொல்லுவாங்க? அதான் பசில் கேம்ல நம்ம பிஸ்டோல சுடுவேன். போயிட்டு அந்த தத்துவம்ல பிஸ்டோல சுட்டலாண்டுவேன். ஒளிஞ்சு இது வாட்டர் கண்ணா வாட்டர் சந்தேகம் குண்டடிக்கிறது அடிச்சு விட்டுருக்கோம். எத்தனையோ புல்லட் 60 அடி. அது கொஞ்சம் கூட என்னத்துக்கு வந்துட்டு என்னத்த பேசிக்கிருக்கான்னு பத்தியாடா. அடியா இருக்கும். லைட்டு மங்குதுடா. லைட்டு மங்குது. லைட் இருக்கு தானே? என்னோட நல்லா தான் இருக்கிற மாதிரி. இது பெரிய லைட் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லைட்டும் மங்கிருச்சுன்னா அப்படியே காமிக்கிறோம். பேசி இடம் இல்லை. டேய் இப்பதான் 3வது மணிக்கே வரும். 3வது மணிக்கா? ஆமா ஆமா. அங்க ஒரு என்னடா கெட்டாடத்துல எழுதிக்கானுங்க. அது ஏன்டா காமிக்கிறா? திருப்பேன்டா. அங்க கொஞ்சம் எட்டி பாரு போறான்னு. அதுக்கப்புறம் என்ன சரேன் மின்னு போ சரேன். போடா ஒண்ணும் இல்லடா போடா. இல்ல போ. போடா ஏன்டா பேக்ல ஏறா நீ? ஆனா சத்தியமா சொல்ற மேல இங்க சத்தம் கேட்டுச்சுடா. இப்படி போய் போறீங்க? எங்கடா நீ படியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க? பயத்துல எடுத்துக்கிட்டு இருக்க. நீ மின்னுக்கு எடுக்காத. நீ எங்க பார்த்து எடு. இங்க பாரு, கீழே வந்து இப்படி எழுதிருக்கானுங்க, மேல வந்து இப்படி எழுதி. எந்த ஸ்கூல் படிச்சானுங்கன்னு தெரியல. ஏன்டா காமிக்கிற பைத்தியம்? படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல ஏறு. இது மாதிரி ரொம்ப ஓப்பன்ல சுத்தாது. நீங்க வெளியே ஆள் பார்த்து அப்படி தெரியும்டா. இத்தனை மணிக்கு அவன் முடிச்சு சுத்த போறான். அவன் ஃபேன்லாம் ஏக்கோலாம் தட்டி விட்டு தூங்குவான். ஆமா, இவருங்களை போயிட்டு எதுக்கு இத்தனை மணிக்கு நோண்டிட்டு இருக்குன்னு அவன் படுத்துருவான். சரே ஆத்மா. ஆனா கீழே ஏண்டா வெளிச்சால இருந்துட்டு மெல்லிகை கொடி பத்தி அதிசயமா பாக்க. இப்போ புத்தராஜா கொடிடா. ஓகே அவ்வளவுதான் கதை முடிஞ்சு. இது மொத்தம் எத்தனை வாடி தெரியலையா? எழுதியிருக்கானுங்க. அயன்மேன் மாதிரி இருக்கு. என்னென்னமோ எழுதி வச்சுக்கானுங்க. இவனுங்க இந்த ஸ்ப்ரே எல்லாம் வாங்கின காசுக்கு இவனுங்க உருப்படி ஏதாவது பண்ணியிருந்தா கூட ஏதாவது செஞ்சிருவானுங்கடா. இவ்வளவு ஸ்ப்ரே வாங்கிருக்கு. எவ்வளவு ஸ்ப்ரே இதை வாங்கி அடிச்சிருக்கானுங்க. இங்க போடுறா. இது மட்டும் என்னோட சாட் அடிச்சிருக்கு. நான் சொல்லல, கணிப்புக்கு தப்பே ஆகாதுடா. நீ ஆள் இருந்து ரெனோவேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கானுங்க, அப்படியே விட்டுட்டு ஓட்டானுங்களா என்ன கதைன்னு தெரியல. இப்ப இன்னமும் பெருசா ஒண்ணு பாத்துருக்கானுங்க போல. நானே தான் தெரியலையே எது எழுதியிருக்கானுங்க, என்னதான் நடந்துச்சு எழுதி. வவால் சவுண்ட் மாதிரி கேட்கல இல்ல? வவால் சவுண்ட் மாதிரி. வவால் தான் கீழே இருந்துச்சு. ஆனா சவுண்ட் கேட்கற மாதிரி இல்ல, கிச்சு கிச்சு கிச்சு. அதான் 2வது மாடியிலே இருந்துச்சா?
தூர் 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 தூ என்ன இது கண்ணாடியா? தள்ளி கிள்ளி விட்றாதீங்க உடனே. ஏய் சொல்கிறேன், தள்ளி விட்டனா அது உடனே சத்தம் கேட்கும் ஊருக்கு. அவர் யார் தெரியுமா? ஆ சரணா. வவால் பேரு இதுதானே இது? இது என்னடா நீ என்னமோ இதுதான் இதுதான் இந்த இரும்பு ஜாமா இழுப்பாங்க மேலே. இந்த கேர கல் லிஃப்ட் மாதிரிலா கல் மாதிரி அந்த கீழே அந்த கம்பி பார்த்தோமே அதான். பார்க்கலாமா? கீழே போலாமா? கல் உடஞ்சிக்கிறான் கீழே போகும்போது இடிச்சு இடிச்சு முடிச்சு. அதான் அப்படியே முடிஞ்சிட போகுது. உன்னோட மனநிலைமை இப்போ எப்படி இருக்கு? ஏன் லைட்டா பயமா இருக்கு? கூச்சமே இல்லாம சொல்லிட்டான், யோசிக்கவே இல்லை, ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. வௌவாலா பறக்குது. வௌவால் கூட்டணிகள் நிறையா இருக்குதுன்றது என்னால தமிழே வர மாட்டேங்குது. யாரும் முனகிற சவுண்டு கேட்கல? இல்லை, ஆனா எனக்கு லைட்டா கேட்டுச்சு. ஆனா கேட்டுச்சு, எனக்கு முனகிற சவுண்டு கேட்டுச்சு. கை வலிக்குதோ கேட்காம. நான் சரண்டை கொடுத்துறேன், நான் பிடிச்சிக்கிட்டோம். போ, அவன் பேச மாட்டான். அதில் போயிடுச்சு மேலே. என்னது பாச? நல்லா பாசைக்கு மட்டும் வாங்கி இருந்துச்சு, திரும்பி கேட்டுருவேன். என்னை பார்த்ததே இல்லையான்னு. உங்க பேர் என்ன சொல்லுங்க? கன்னி ராசியா சிம்ம ராசியா? ஏன் அதுக்கு பொண்ணு பார்க்க போறியா? எப்போம் தெரிஞ்சுப்போம். இங்கே ஆனா இடம் ஒரு மாதிரி கீழே சுத்தமாக தான் இருக்கு. கண்ணாடி தான் கொஞ்சம் நிறையா. அப்போ தடுக்குது. இது துபாயில ப்ரோ, இது துபாயில, இது நம்ம மலேசியா தான். எப்பட்றா இறங்கி நடந்தோன்னா பறந்துடும் போலயே. எப்படியே குதிக்கலாம், அது என்ன இங்கதான் பார்த்துருக்கேன். சில பண்ண ஏதோ ஒரு கது உடச்சிட்டு உள்ளுக்கு போகிறேன். ஏன்னா சரமரி என்ன இதவா இருக்கேன். இது வந்து 3வது ஃப்ளோர் முடிச்சுட்டு இப்போ திரும்பி நம்ம அடுத்த ஃப்ளோர் ஏறி இது கீழே போடுது. மேலே லைட் எரியுது. லைட் எரியுதா? ஆமாவா? என் மனபிராந்தின்னு நினைக்கிறேன். மனபிராந்தியா? போப்பாலே அம்மா. ஸ்கூடாய் ப்ரோ, ஸ்கூடாய். வேலைங்களா? லொக்கேஷன் சொல்லாதீங்க, தேடி வந்து அடிக்க போறாங்க. வேலைங்களா? எல்லாம் ஒரே டிசைன் தான் போல, ஆனா எங்க சுத்தினாலும் அதே அந்த ஆதி காலத்து டிசைன் தான் போல. ஒரு மேல ஒரு இப்போ உனக்கு பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே டிசைனா தான் இருக்கும். 1990ல இதுதான் இந்த ஃபேமஸ் கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு லக்ஸரியஸான ஒரு குண்டோ தெரிஞ்சா என்ன ப்ரோ இழுத்து சாத்திட்டானுங்களா? செல்வா ப்ரோ. ஆமா ப்ரோ, ஜிபி தான் ப்ரோ. யாரா? லைட்டு சத்து, லைட்டு சத்துனப்போ லைட்டு தொடங்கலாம். பீத்தியம் பாரு தம்பி, ரோட்டு ஓரத்தில் தான் நிற்கிறானுங்க.
லைட்டுக்கு பத்து கத்திருக்கானுங்களோ. ஆமா இந்த எட்டி இப்போ லைட் சாத்திட்டு நான் இந்த லைட் சாத்துறா. லைட் சாத்து. எங்க எங்க நிக்கிறானுங்க? ஒரு தெரியுதா மோட்டர் அங்கே ஒரு பிச்சு எங்கடா? இங்கே பாரு இந்த தேங்க முன்னாடி. ஓ எங்கிட்டா? போகிறானுங்க தானே. ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ். மன அந்து இல்லை ப்ரோ. அந்து வந்தோன்னே காமிக்கிறேன். போயிட்டாங்க. வெயிட் பண்ணு. எனக்கு போயிட்டாங்களா இல்லை மோட்டர் முன்னாடி நோத்தி போய் நிப்பாட்டானுங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவனுங்களாம் இந்த ஏரியாலே உள்ளவனுங்களே. மேபி என்னடா இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு லைட் அடி சுற்றிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு பார்ப்பானுங்க. சூடு ஆனால் இது பூர்வ ப்ரோ கரெக்ட். நம்மளே ஒரு அந்து தான். இல்லை இந்த ஏரியாவில் உண்மையில பூர்லாம் தானே தெரியலையே. சரி இந்த பில்டிங்குள்ள இல்லை இதா ஏன்டா அங்க போகும்போது பூரக்கூடாதுன்னு சைன் போர்ட் போட்டிருக்குது. அதே மாரி பூரணா அது ஆளு தானே. எங்க இல்லை கொடியா? எங்க நீல கலரு. நீல கலரு கொடிடா. அதுதானே. என்னடா மூமெண்ட்ல ஆடிக்கிட்டு இருக்க. எவன்டா அங்கே நின்று நம்மள பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்கறேன். இங்க பாரு என்னது? பள்ளி காஞ்சி கடுவாரா போச்சு. எலி பள்ளியா? எலி என்னடா பள்ளி இவ்வளவு பெருசா வாடா இருக்கும் ஊர்ல? எலி மக்கார் பண்ணிட்டானே எலிய. எதுவுமே இல்லை போலியே. இது எதுக்கு தான் பூட்டி வச்சிருக்கானு தெரியல. மேபி கோயில் இருக்கிறதுனால பூட்டிருக்காங்க போல. கோயில் இருக்கிறதுனால பூட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஒரு ரீசனா இருக்கும். இல்லைன்னா பூட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா எதுக்கு இந்த பாலன்னு பார்க்க. ஆனா எதுக்கு கீழே படியெல்லாம் போட்ட போறானுங்க? இல்ல மோட்டர் பைப். ஆனா எனக்கு இந்த இது இருக்குதா வந்து இந்த லிஃப்ட் இடம் அங்க என்னமோ சவுண்டு கிட்டுச்சு. அதுக்கு கீழே ஏதாவது தவக்கல கத்திட்டு கிடக்கும். ஆனா பார்த்து. ஆனா நம்ம இப்ப தெரியல இந்த கீழே மோட்டர் நிப்பாட்டு உள்ளுக்கு பூந்துருக்கானுங்களா என்னன்னு. இறங்குமா? இல்ல எலியா யாரோ இது பண்ற மாதிரி தானே இருக்கு. நம்ம தானே. வா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ்? என்ன சொல்றீங்க தெரியல. ஏன்னா முதல்ல 3 பேர் வெளியே கத்திட்டு இருந்தாங்க மோட்டர்ல ரேம் அடிச்சுக்கிட்டு. அதுல வேணாம் இந்த பாத்து வேணாம். படி இங்கிட்டு இருக்கு. டேய் வவ்வால் சவுண்ட் பண்ணல. வவ்வால் சவுண்ட் அது அங்கிட்டு கேக்குதுல்ல. மயம் இருக்கு. லைட்டா கை ஆடுதுதான். ஆனா என்ன பண்றது? என்னடா கக்காம இருக்கு. யா கீழே கீழே இங்கதான். இதுல கீழே கேட்டை பூட்டி விட்டுற போறானுங்க. அவ்வளவுதான். மேலேயே மாட்டிக்க வேண்டியதுதான். என்னடா இது? குருவி என்ன பண்ணலாம்? சேம் தான் மேலாம் எல்லாமே. ஏன்னா ஒரே ப்ரோ எல்லாம் அப்படியே தான் கிடைக்குது. இன்னைக்கு ஆளு வீட்டு பாரிஸ். அந்த கடைலாம் தொடர்ந்து தான் இருக்கு. அந்த வளவு கடை அப்புறம் வீடியோ ஆள்லாம் நடக்கிறாங்க. அப்புறம் வீடியோ எடுத்துருக்கோம். நம்மளையா எடுத்தா நீ சார் நீங்கிட்டு வா. லைட் மர பாரு வரானு வரானுங்களா? கடை பாரிஸ் எங்கதான் வரானுங்க. இப்போ இங்கதான் வரானுங்க. வீடியோ எடுத்துட்டு வரானுங்க. வரட்டும் இறங்கிடலாமா? பண்ணிட்டு இறங்கிடுமா? கீழே இருந்தாலும் பேசலாம். அதாவது அட்லீஸ்ட் சரி மேலே இருந்து ஒன்றுனா அவன் எங்கேருந்து கேட்டை போட்டு வரணும் தெரியாது. இவனும் வந்துட்டா பையனுங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே வரானுங்க.
கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க நம்மள. நம்ம அவ்வளோ அழகா இருக்குமா? லைட்டு சத்து நம்ம மூமெண்ட் கொடுக்குறது அவனுக்கு தெரிய வேண்டாம். அப்படியே போ. லைட் அண்ணா அந்த மூமை வாட்டு பொழந்து விட்டுருவோம். இது வர எங்கே இருக்கானு பார்ப்போம். அங்கிட்டு போயிட்டானுங்கடா. இல்லை இந்த இவனுங்க அங்கே என்ன பண்ணுறானுங்க கடை பின்னாடி? இல்லையா? வா பார்ப்போம். இறங்க லைட் அடிப்பான் அவனுங்களே. நம்மளதான் வீடியோ எடுத்தானுங்க. நம்மளதான் எடுத்தானுங்க. மேபி என்னடா லைட் எரியுது மேலே, எவனும் சுற்றி இருக்கான். நிம்மதியாகவே ஒரு வீடியோவே எடுக்க முடியலாம். 5 மாடி 6 மாடி என்ன போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஏறினது இதான் மொதல் மாடி போல. இப்போதான்டா காற்று ஒரு மாதிரி அடிக்குது. இவர் யாரும் உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு பாரு. சத்தம் கேக்குதா? சத்தம் கேக்குதா? என்ன சத்தம்? ஓன்றாங்க. இறங்க போயிட்டு வாயிலே குத்துவோம். வீடியோவே எடுக்க முடியல. ஆளு வந்துருச்சு. இப்போ என்ன பண்றது? ஸ்கூடாய் ப்ரோ, ஸ்கூடாய் இல்லை ஜேபி ஸ்கூடாய். என்ன பண்ணலாம்? தினம் கடைசி முடிச்சு என்ன கதை முடிக்கணுமா? இவனுங்க யாரா வந்து கச்சா பண்ண சொன்னது? யாருடா நீங்க? என்ன கதை? அது கோயில். எங்க பாரு படி இருக்குடா. எங்க போறது? பூந்துடாத படி. இங்க பாரு மின்னுக்கு. நான் பாம்பு இருக்க மாட்டேன். நீ படி இல்லை, நல்ல வேலை போய் உள்ள சாவல. படியா குழியுமா இருக்கு. அங்க பாருங்க கிணறு மாதிரி உள்ளுக்கு போயிருந்திருப்போம். தண்ணி வச்சு தான் எடுத்துருப்பானுங்க, வாளி வச்சு. ஸ்விம்மிங் பூல் செம்மையா இருக்கு. அதான் அது யாராம இருக்கிறது தான் பூட்டி வச்சிருப்பானுங்க. சும்மா பூட்டிருப்பானுங்க. ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆளு வந்து லைட் திறக்க முடியாது, ஏன்னா ரொம்ப ரோட் பின்னாடி வீடியோ எடுக்க முடியல. ஸோ அடுத்த வாட்டி திரும்பி டைமுக்கு இது வாய்ப்பு கிடைச்ச அந்த இடத்துக்கு திரும்பி வந்து எடுப்போம். பை गाइस, see you.